ஆமா, இன்னைக்கு சிம்பிளாக ஒரு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ சாம்பார் வைக்கலாம். இப்போ இந்த குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த 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 கிளாஸால் 2 கிளாஸ் பருப்பு போட்டிருக்கேன். சரி, போட்டுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த அளவுக்கு ஒரு தக்காளி கட் பண்ணி 4ஆக கட் பண்ணி இந்த பருப்பில் போட்டிருக்கேன். ஓகே. ஏற்கனவே குக்கரில் ஏதோ போட்டிருக்கீங்க. அது தண்ணி. ஓகே. 2 கிளாஸ் பருப்பு, ஒரு தக்காளி, 5 கிளாஸ் தண்ணி, அப்புறம் பச்சை மிளகாய் 2. அதே இந்த கிளாஸால் 5 கிளாஸ் தண்ணி. சூப்பர். 2 பச்சை மிளகா. ஓகே. இந்த அளவுக்கு ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே. போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு குக்கரை மூடிடணும். ஓகே. இது விசில் வரணுமா? குக்கரை மூடிட்டு 5 விசில் 5 விசில் வரணும். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கொத்தரங்காய், வெங்காயம் அதை வச்சிருக்கேன், கட் பண்ணி போடணும். இது வேகட்டும். இது வேகத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். சரி, ஓகே. 10 நிமிஷம் ஆகட்டும். சரி அம்மா, அடுத்த ஸ்டெப் என்ன அதை சொல்லுங்கள். பருப்பா இப்போ நம்ம 5 விசில் விட்டு குக்கர் மூடி கேஸில் வச்சுருந்தோமா, இப்போ பருப்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கரண்டியால் ஒரு கிண்டி பார்ப்போம். சூப்பர். பருப்பு அழகாக வெந்திருக்கா? தக்காளி, பச்சை மிளகா, பருப்பு, மஞ்சள் பொடி போட்டு நம்ம வேக வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம். ஓகே, சூப்பர். இப்போ காய், இந்த கொத்தவரங்காய் போட்டு நான் வைக்கிறேன் சாம்பார். ஓகே. அதையே பார்த்துக்கோ, நல்லா தான் இருக்கும். கரெக்டாக நீ பண்ணீங்க. ஓகே. கொத்தவரங்காய் போடுறேன்னா ஆனியன், கொத்தவரங்காய் இல்லை பீன்ஸு, வேறு ஏதோ ஒரு காய்கறி போட்டுக்கலாம். ஆனியன் போட்டிங்க. ஒரு ஆனியன், ஒரு முழு பெருசு, ஒரு முழு ஆனியன் கட் பண்ணி போட்டுருக்கேன். சூப்பர். ஒரு தக்காளி வேக வச்சுட்டேன் முன்னாடியே பருப்புல. ஓகே, சூப்பர். இப்போ நான் கொடுத்த பொடி இருக்கு பாரு விஜய், அந்த பொடி இந்த அளவு சாம்பாருக்கு 3 ஸ்பூன். 3 ஸ்பூன் போடுறீங்களா? இந்த ஸ்பூனால 3 ஸ்பூன் போடுறேன். சூப்பர். ஓகே. இன்னும் ஒரு 2 டம்ளர் தண்ணி. ஓகே, சரி. டம்ளர் அள்ளியே 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். ஓகே, ஊற்றுங்க. சூப்பர். ஊற்றிட்டு ஏற்கனவே 5 டம்ளர் ஊற்றுறீங்க, இப்போ 2 டம்ளர் ஊற்றுறீங்க. 5 ஊற்றிருக்கேன். இப்போ பொடி, காய், மிளகா பொடி, ஆனியன், அந்த கொத்தவரங்காய் போட்டுட்டு உப்பு போட்டு இதை நல்லா கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் அது சிம்மில் கொதிக்கணும். ஓகே. புளி இந்த காய் வெந்த பிறகு தான் புளி போடணும். ஓ. இந்த அளவுக்கு புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி இதில் இது காய் வெந்துட்ட பிறகு இதை ஊற்றி அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கணும். கொதிச்சதும் ஓகே சாம்பார் எடுத்து தாளிச்சா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு புளியை கரைச்சி ஊற்றணும். அது வெந்ததுக்கு அப்புறம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு தடவை தாளிச்சு கொட்டணுமா? எத்தனை ஸ்டெப்புமா? சிம்பிள் ஸ்டெப்புன்னு தயவுசெய்து இன்னொரு தடவை சொல்லாதீங்க. சிம்பிள் சாம்பார் கொஞ்சம் டைம் எடுத்து தான் செய்யணும். ஆனால் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். சரி, ஓகே. இப்போ ஆன் பண்ண போறீங்க. ஆன் பண்ணிட்டேன். 10 நிமிஷத்தில் மீட் பண்ணுறோம். நம்ம சிம்மிலே வச்சு கொதிக்கணும். சரி, ஓகே. நல்லா கொதிச்சு மூடலாம். மூடிட்டு லாக் பண்ணக்கூடாது. வெயிட் இல்லை. லாக் பண்ணக்கூடாது. வெயிட் இல்லை. இப்படி மூடுறீங்க ஃபுல்லா. ஓ, அந்த அளவுக்கு மூட தேவையில்லையா? அப்புறம் இதுக்கு மேலே வச்சுட்டு வேற பிளேட்டு கூட போட்டு மூடலாம். சரி, ஓகே. ஓகே. விசில் தேவையில்ல, மூட தேவையில்ல. அப்போ விடுங்க. ஒரே பாத்திரமா போகுமா, இன்னொரு பாத்திரம் எடுக்க வச்சிருக்கேன். ஓகே, 10 நிமிஷத்தில் மீட் பண்ணுவோம் நம்ம. ஓகே, பாய். ஆரம்பிக்கலாம். சரிம்மா, நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்லுங்க. விஜய், இப்போ சாம்பார் எல்லாம் போட்டு கலக்கி கிண்டி விட்டு மூடி வச்சிருந்தேன்ல, 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ நல்லா கொதிச்சு காயும் வெந்து வந்துருச்சு. இப்போ பாரு, உன்கிட்ட புளி காமிச்சேன் தெரியுமா? அந்த புளியை தண்ணி ஊற்றி கரைச்சி இப்போ இதில் ஊற்ற போகிறேன். ஓகே, சூப்பர். ஊற்றி வச்சா ஊற்றிட்டு இது 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஓகே. இன்னொரு தடவை கொதிக்கணும். இன்னும் 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொதிக்கணும். ஏன்னா இந்த புளி போய் அதில் எல்லாம் ஒன்றா சேர்றதுக்காக. சரி. 2 மினிட்ஸ் கொதிச்சதும் ஓகே கொட்டணும். அவ்வளோதான். தாளிச்சு கொட்டணும். அடுத்து கடைசி ஸ்டெப் அதுதான். அது நான் சைடில் அங்கே இங்கே இருக்கேன். தாளிக்க போகிறேன். இல்லை, இதுன்னு அது பீட்ரூட் பொரியல் சாம்பார். இன்னைக்கு பீட்ரூட் பொரியல் தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ். அது இன்னொரு நாளைக்கு உனக்கு சொல்லித்தரேன். சரி, ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோ பாஸ் பண்ணுவோம். தாளிச்சு கொட்டுறது கடைசி ஸ்டெப். ஓகேவா? சரிப்பா. ஓகே. சரிம்மா, லாஸ்ட் ஸ்டெப் சொல்லுங்க. லாஸ்ட் ஸ்டெப் பாரு. இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சுப்பா. சூப்பர். அந்த புளி ஊற்றின பிறகு 2 மினிட்ஸ் கொதிச்சிடுச்சு. இப்போ வானலை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாரு சாம்பார் தாளிக்கிறதுக்கு. ஓகே, பர்ஃபெக்ட். அந்த கடுகு போடுறேன்னா
கடுகு ஃபஸ்ட்டு. கடுகு பொரியுது. ம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். சூப்பர். போட்டுக்கணும். ஓகே. போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதும் டேடி எங்கேருந்து பெருங்காயன்றாரு. பெருங்காயத்தூள் இந்த எண்ணெயில் போட்டுடணும். பெருங்காயத்தூள். ஓகே. பெருங்காயம் போட்டுட்டேன்னா அப்புறம் கருவேப்பிலை அவ்வளோதான். சத்தம் அப்படி வரணும். நல்லா பொரியணும். இப்போ சாம்பாரில் அதை கொட்டிட்டு போகிறேன். சூப்பர். சரிங்களா? சூப்பர். சூப்பர் சாம்பார். தாளித்து கொட்டிட்டேன். வெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சாச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை கொத்தமல்லி தழை பண்ணி வச்சிருக்கேன்னா சூப்பர். இதை போட்டுட்டு இதை போட்டுட்டு சாம்பாரை நிறுத்திடணும். அவ்வளோதான். நிறுத்திடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணுங்க. இது ஏதாவது கிண்டி ஓடணுமா இல்லை அவ்வளோதானா? கிண்டெல்லாம் கிண்டிட்டு நம்ம சாப்பிடும்போது எடுத்துக்க வேண்டியது பாரு. ஓகே. தாளிச்சு கொட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கலக்கிட்டு காயெல்லாம் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பத்தியா? சூப்பர். இதை எடுத்து இப்போ நம்ம மதியானமும் இதை சாப்பிடலாம். நைட்டுக்கு தோசை இட்லிக்கும் இதை தொட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ இது எடுத்துட்டியா? சான்ஸ் எல்லாம் சாம்பார் சூப்பர். எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா? பாரு டேடியை கூப்பிட்டு டேஸ்ட் டேடி கூப்பிட்றோம். டேடி நீங்கள் வாங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு. சாம்பார் சூடாக இருக்கு. போதுமா? ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சாம்பார் டேஸ்ட் பண்ணி விஜய்க்கு சொல்லுங்க. பக்கத்தில் வாங்க. சாம்பார் கொஞ்சம் சூடாக இருக்கு. பகலில் தும்புறாரு அவர் என்ன மாதிரி. விஜய் நீயே டேஸ்ட் பார்க்க. இந்த தும்பி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ டேஸ்ட் பார்க்க முடியும். இங்கே பாருங்க சாம்பார் நல்லா அழகாக டேஸ்ட் பார்த்து விஜய்க்கு சொல்லுங்க. பொறுமையாக சுடுது. இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு நல்லா தெரியும். சூப்பரா விஜய் சூப்பரா சாம்பார் பார்த்துக்கோ. சூப்பராக இருக்கா? உண்மை நோ சான்ஸ். வாவ். நானே டேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நான் வச்சது எனக்கு நல்லா தானே இருக்குன்னு சொல்லுவேன். நல்லா தான் இருக்கும். சூப்பர். சூப்பரா? நைட்டுக்கும் இட்லி சாம்பாருக்கு தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கு. நான் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இருங்க. உப்பு கரெக்டாக இருக்கா? உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. பட் வா நான் கொஞ்சம் நெய் ஊற்றுவோம்ப்பா. நிறைய காய்ச்சி பிடிக்கும். கொஞ்சம் நெய் போட்டுருவோம் இதுலேயே. ஓகே. நெய் போட்டு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிடுங்க. இப்போ கார்த்திக்கும் நரேனுக்கும் நெய் போட்டால் பிடிக்கும். பாப்பாவுக்கும் பிடிக்கும். பாப்பாவுக்கும் நெய் போட்டால் சூப்பர் பிடிக்கும். கொஞ்சம் உப்பும் போட்டுடுறேன். கொஞ்சம் நீ தான் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன். கொஞ்சோண்டு தான். இவ்வளோ போடுறேன். ஓகே. பர்ஃபெக்ட். குட்டி பசங்களுக்கெல்லாம் நெய் போட்டால் சாம்பார் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பர். சான்ஸாக இல்லைம்மா சாம்பார். நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது பார்த்தாலே. சரி. அற்புதம். பாருங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.